எஃபெக்டிவ் பேரண்டிங் சைக்காலஜில 3வது வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோட டாபிக்கை பாருங்க, பாசிட்டிவ் பேரண்டிங் லாங்குவேஜ். உங்களுடைய பேரண்டிங் உடைய லாங்குவேஜை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க குழந்தைகள் இடத்துல பேசுறீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை அது நெகட்டிவாக சொல்லப்பட்டதின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நெகட்டிவான வாழ்க்கையை போய் கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். ஒரு கிளாஸ்ல அழுக்கு தண்ணி இருக்கு. இந்த அழுக்கு தண்ணியை எப்படி நீங்க நல்ல தூய்மையான தண்ணியாக மாற்ற முடியும் தெரியுமா? எந்த கிளாஸ்ல அந்த அழுக்கு தண்ணி இருக்கும், அந்த அழுக்கு தண்ணி இருக்கிற கிளாஸ்ல நல்ல தண்ணி அப்படியே ஊத்திக்கிட்டே இருங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த கெட்ட தண்ணி இருக்கு, அது வெளியே போய் நல்ல தண்ணி உள்ள ஆட கடைசியில் அந்த கிளாஸ் முழுக்க நல்ல தண்ணி மாறிடும். அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகளுடைய மனசு. நீங்க பயன்படுத்தின லாங்குவேஜ்னால அவங்களுடைய மனதில் ஃபுல்லாமே டஸ்ட் இருக்கு, அழுக்கு இருக்கு. அது உண்டாக்கியவர்கள் நீங்க தான். அதை மனசால அக்செப்ட் பண்ணணும். எந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையை தவறாக மாற்றியதோ, இப்போ அதே வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்ற போகிறது. அதான் பாசிட்டிவ் பேரண்டிங் லாங்குவேஜ். எப்படி குழந்தைகளிடத்துல நம்ம பேசலாம் சொல்லிட்டு ஒரு 10 விஷயத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற சென்டென்சஸ் இதை நீங்க பயன்படுத்தி நீங்க எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். முதலாவது விஷயம், கிரையிங் இமோஷனல் சப்போர்ட். குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்க, அந்த சமயத்துல இமோஷனல் சப்போர்ட் நம்ம எப்படி கொடுக்கணும்? குழந்தைங்களை பார்த்து டோன்ட் கிரை, நீ அழாதன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நம்முடைய மைண்ட் இருக்கா, அதுக்கு நோவோட இமேஜ் கிடையாது, டோன்டோட இமேஜ் அதை கிரியேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெரிய யானையை நீங்க யோசிக்காதீங்க. யோசிக்காம இருக்க முடியுமா? நீ கண்டிப்பா யோசிச்சிருவீங்க. நான் சொல்ல வர்றது இல்லை, வேண்டாம், இந்த இமேஜ் மைண்ட்ல உண்டாகாது. அதே மாதிரிதான் நீங்க டோன்ட் கிரைன்னு உங்களுடைய குழந்தைங்க அழும்போது சொல்லி பாருங்க, இன்னும் குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க. நம்ம யோசிப்போம், நான் அழ வேண்டாம் தானே சொன்னேன், இதுக்கு ஏன் அழுதுகிட்டே இருக்குன்னு நம்ம ஆச்சரியப்படும். அது காரணம் என்ன தெரியுமா? இந்த டோன்டோடைய இமேஜ் உங்களுடைய குழந்தைகளுடைய மைண்ட்ல கிரியேட் ஆகல. அதனால டோன்ட் கிரைன்னு சொல்லாதீங்க. குழந்தைங்க அழும்போது லெட்ஸ் சிட் and talk about it. வா உட்காரு, அதை பத்தி பேசலாம், இப்படி சொல்லி பாருங்க. வா உட்காரு, அதை பத்தி பேசலாம். இப்போ குழந்தைங்க அமைதியாயிட்டு தன்னுடைய பிரச்சனை என்னன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. 2வது, த்ரோயிங் திங்ஸ் சேஃப்டி. உங்களுடைய குழந்தைகள் பொருட்களை தூர போட்டுட்டே இருக்கும் போது, எரியும் போது, அந்த பொருட்களை எரிவதை விட்டும் உங்களுடைய குழந்தைகளை எப்படி தடுப்பது, அந்த குழந்தையை விட்டும் அந்த பொருளை எப்படி சேஃப் பண்றது கேட்டா, டோன்ட் த்ரோன்னு சொல்லாதீங்க. இது நெகட்டிவான விஷயம். டோன்ட் த்ரோன்னு சொல்லாதீங்க. ப்ளீஸ் பிளேஸ் இட் ஆன் த ஃப்ளோர். அந்த பொருளை அந்த தரையில அப்படியே வச்சிருக்கு. இப்படி நீங்க சொன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்க சொன்னா வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தை அந்த பொருளை அந்த இடத்துல வச்சிரும். நீங்க டோன்ட் த்ரோன்னு சொன்னா டோன்டோட இமேஜ் வராது, இன்னும் தூக்கி வீசும். அதனால ப்ளீஸ் பிளேஸ் இட் ஆன் த ஃப்ளோர், அந்த பொருளை அந்த தரையில அப்படியே வச்சிரு, இப்படி சொல்லுங்க. அதே மாதிரி